வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தலைவர் பிரபாகரனின் வீட்டை அருங்காட்சியகமாக மாற்றும் திட்டம், சிவாஜிலிங்கம் விளக்கம். யாழ்ப்பாணம் மருதனார்மடம் சந்தைக்கு துப்பாக்கியுடன் வந்த மர்ம நபர், போலீசார் வெளியிட்ட தகவல். அருவி வெட்டுக்கு வேலையாட்களை ஏற்ற சென்றவர் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம். உயிரிழந்த 17 வயது சிறுவனின் சித்தி கண்ணீர் மல்கத் தெரிவிப்பு. தமிழரசு கட்சிக்குள் நடப்பது மிகவும் கேவலம், திருந்தாவிட்டால் மக்கள் முன் செல்ல முடியாது, ஸ்ரீதரன் எம்பி பகிரங்க எச்சரிக்கை. சுமந்திரன் ஸ்ரீதரன் அதிகார போட்டியால் அழிவு பாதையில் தமிழரசு கட்சி, இனிமேல் மீண்டெழ வாய்ப்பில்லை. ஐக்கிய மக்கள் சக்திக்குள் அதிரடி மறுசீரமைப்பு, இளையோருக்கு பதவி வழங்குமாறு யோசனை. கட்சியின் மாநாட்டில் ஐக்கிய தேசிய கட்சி உடனான கூட்டணி குறித்து உத்தியோகபூர்வ அறிவிப்பு. புத்தர் சிலை விவகாரம், பிக்குகளை விடுவிக்க கோரி திருமலையில் ஆர்ப்பாட்டம். செம்மணி புதைகுழி அகழ்வுக்கான செலவீன அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பு. வார இறுதி நாட்களில் காலியாகும் பெட்ரோல், நுகர்வோர் கடும் சிரமம். அனுர மீது மக்கள் நம்பிக்கை வேகமாக சிதைந்து வருகிறது, சம்பத் அத்து கோரள. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் அல்லிப்பிட்டி பகுதியில் இன்று அதிகாலை போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கயஸ்ரக வாகனத்தை செலுத்தி சென்ற 17 வயதுடைய சிறுவன் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அல்பினோ அருள் பயாஸ் என்ற சிறுவனே இவ்வாறு உயிரிழந்தவராவார். யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை வீதியில் அல்லிப்பிட்டி சந்தியில் அமைந்துள்ள போலீஸ் காவலரனில் கடமையில் இருந்த போலீசார் இன்று அதிகாலை சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்த கயஸ்ரக வாகனம் ஒன்றை நிறுத்துமாறு கட்டளையிட்டனர். எனினும் அந்த வாகனம் போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்ததால் அதனை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் முன்னெடுக்கப்பட்டது என்று போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட சிறுவன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அத்துடன் வாகனத்தில் இருந்த வட்டுக்கோட்டை நல்லூர் பகுதிகளைச் சேர்ந்த மேலும் 2 கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களின் பின்னணி மற்றும் அதிகாலை பயணத்துக்கான நோக்கம் குறித்து தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்றும் போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை தனது பராமகன் குடும்ப கஷ்டம் காரணமாகவே சிறுவயதில் சாரதி அனுமதி பத்திரம் இல்லாது வாகனம் ஓட்டுவதை தொழிலாக செய்து வந்தார் என்று உயிரிழந்த சிறுவனின் சித்தி கண்ணீர் மல்கத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், அறுவடை வேலைக்காக வேலையாட்களை ஏற்றவே அவர் அதிகாலை வேளையில் வேலனை நோக்கி சென்றார். சாரதி அனுமதி பத்திரம் இல்லாததால் போலீசாருக்கு பணம் கொடுத்துவிட்டு அவர் வாகனம் ஓட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். சம்பவத்தின் போது போலீசாருக்கு வழங்க தன்னிடம் பணம் இல்லாததாலேயே அச்சத்தில் அவர் வாகனத்தை நிறுத்தாமல் சென்றிருக்கக்கூடும். அதற்காக எவ்வளவு கொடூரமாக சுட்டுக் கொண்டிருக்க தேவையில்லை என்று அவர் கதறி அழுதார். 17 வயது சிறுவன் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் யாழ்ப்பாணத்தில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக நாங்கள் கேட்டறிஞ்ச இடத்துல ஒரு பலத்த சந்தேகங்கள் எழும்புகிற வகையில் தான் கதையில் இருக்கின்றது. ஏனென்றால் முதல் கட்டமாக அந்த வாகனத்திலே சென்று கொண்டு இருந்த பொடியல் மாட்டு கடத்தல்களில் ஈடுபட்டதாக சொல்லி இருக்கின்ற கதை உண்மையாக இருந்தாலும் சரி, அப்படி சரியாக இருந்தாலும் கூட கேள்வி ஒரு போர் இல்லாத ஒரு நிலையிலே, எந்த விதமான குழப்பமும் யாழ்ப்பாணத்திலே இல்லாத ஒரு நிலையிலே, ஜனாதிபதி ரோட்டாலே எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் வெளி சுகமாக நடந்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலில் ஒரு வாகனத்தில் போகின்றவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதில் நிப்பாட்டாமல் சென்றார்கள் என்றால் அதில் சுடுற அளவுக்கு நியாயப்படுத்தலாமா? முதலாவது. ரெண்டாவது சுடுறதாக இருந்தாலும் அந்த வாகனத்துடைய பயணத்தை ஏதோ ஒரு வகையில் தடுக்கிறதுக்கு இல்லாட்டி நிப்பாட்டுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமே தவிர வாகனத்தை ஓட்டுறவரை கொள்கிற அளவுக்கு நடந்து கொள்றதை நியாயப்படுத்தலாமா? மூன்றாவது விடயம், இங்கு அந்த வாகனம் சுடப்பட்ட
அந்த இறந்த நபர் இருந்த வாகனத்துடைய படங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த படத்தில் வந்து வாகனத்துக்குள்ளே சாணம் இருந்ததாக வந்து காட்டப்படுகின்ற விடயங்கள் வந்து உண்மையிலே சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக வந்து நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் அந்த படத்தில் வந்து இருந்த சாணம் இருந்த விதத்தில் போலீஸாருடைய கதையின்படி வந்து ஒரு மாடும் வாகனத்துக்குள்ளே இருந்து வாகனம் சுடப்பட்டு அந்த வாகனம் நின்ற இடத்துல வந்து அதில் வாகனத்தில் இருந்த மற்றவர்கள் வந்து கதவை திறந்து விட்டு மாட்டை வெளியில் விட்ட ஒரு நிலையில் வந்து அந்த சாணம் இருந்த விதத்திலே உண்மையிலே அந்த சாணம் அதுக்கு பிற்பாடு வந்து போடப்பட்ட ஒரு சந்தேகம் எழுகிறது. என்னென்னால் வந்து ஒரு மாடு வாகனத்துக்குள்ளே இருக்க வந்து படுத்து கிடக்கும் வந்து சாணம் இருந்தால் வந்து அதெல்லாம் அமர்ந்து போயிருக்கும், ஒரு ஃப்ளட்டாக இருக்கும். அப்படியே எந்த விதத்திலையும் இல்லாமல் வந்து அது ஒரு என்ன சொல்கிற ஒரு போலையாக வந்து இருந்த ஒரு நிலைமையும், அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வாகன சம்பவத்துக்கு ஒரு 50 அடி தூரத்தில் வந்து சாணத்தை கொண்ட ஒரு பேக் அதில் இருக்குது. அந்த பேக் இருக்கிறதையும் வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்த காலையிலே இங்கே வந்த ஊடக நண்பர்களுடைய கருத்தும் இங்கே வந்த பொதுமக்களுடைய கருத்தும் வந்து அந்த பேக் இந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட முன்னுக்கு இருந்த இடத்துல வந்து மனிதுரிமை சேரகம் ஆணையாளருடைய உறுப்பினர்கள் இந்த இடத்துக்கு இருந்த இடத்துல வந்து இந்த சாணத்துடைய பேக் காட்டப்பட்ட இடத்துல வந்து அது இப்பொழுது அங்கே எடுத்து வீசப்பட்டு இருக்கின்றது. அது இப்படி பலத்த சந்தேகங்களோடு வந்து நடந்திருக்கிற ஒரு சம்பவத்தை வந்து நாங்கள் ஒரு நம்பக்கூடிய ஒரு விசாரணை நடத்துறதின் ஊடாக மட்டும்தான் உண்மைக்கு நாங்கள் விட்டு செல்லலாம். ஆனால் எந்தளவு தூரத்துக்கு அந்த உண்மையை போலீஸாரே வந்து சந்தேகத்துக்குரிய நபர்களாக காணப்படுகின்ற பொழுது என்னடா அவர்கள் தான் சுட்டவர்கள், அவர்களே இந்த விசாரணையை வந்து எந்தளவு தூரத்துக்கு நேர்மையாக செய்வார்கள் என்று எங்களை பொறுத்தவரை வந்து நாங்கள் நம்ப முடியாது. அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு இவ்வகையான சம்பவங்களை ஊக்கி வைக்கிற வகையில் தான் இன்றைக்கு அரசாங்கம் வந்து ஒரு அவசரகால சட்டத்தையும் வந்து நீடிக்கிறதின் ஊடாக அனுமதிச்சிருக்கு. அவசரகால சட்டம் நீடிக்கிறது வந்து போலீஸ் இராணுவத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து வடகிழக்கில், அது விசேஷமாக வடகிழக்கில் வந்து கொடுக்குற செய்தி என்னென்றால் வந்து ஒரு விசேடமான ஒரு நேரத்தில் வந்து நீங்கள் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கலாம்ன்றது தான் அந்த செய்தி. ஏனென்றால் வடகிழக்கில் இருக்கக்கூடிய இராணுவம் போலீஸும் வந்து போர்க்காலத்தில் வந்து அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி வந்து எத்தனையோ மோசமான செயல்களை செய்தார்கள்ன்றது வந்து வரலாறு. அதே எண்ணத்தை வந்து கொடுக்குற ஒரு விஷயமாகத்தான் இந்த அவசரகால சட்டம் இருக்கும். அவை இது எல்லாத்தையும் அரசாங்கம் வந்து பொறுப்பெடுக்க வேண்டும். ஏனென்றால் உண்மையிலே போர் இல்லாத நேரத்தில் வந்து ஒரு குற்றம் நடந்தது என்று சொன்னாலும் கூட ஒரு நபரை வந்து சுட்டுக்கொலை செய்கிற அளவுக்கு போலீஸார் வந்து நடந்து கொள்வது வந்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்றதில் வந்து மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக வந்து ஒரு நீதியான ஒரு நம்பக்கூடிய ஒரு சுயாதீன விசாரணை வந்து இந்த நாட்டிலே வந்து குற்றவாளியே தன்னை விசாரிக்கலாம் என்ற ஒரு நிலையிலே வந்து நாங்கள் நம்பியிருக்க முடியாதுன்றதுதான் துரதிர்ஷ்டவசமான உண்மை. இலங்கை தமிழரசுக் கட்சிக்குள் நிலவும் உள்வீட்டு பிரச்சினை மிக கேவலமாக உள்ளது. இனியும் திருந்தாவிட்டால் மக்கள் முன் செல்ல முடியாது. இவ்வாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற குழு தலைவராக நியமிக்கப்பட்டதை கூட இனிப்பு வழங்கி பெனர் கட்டி கொண்டாடுகின்றனர். எமது மண்ணில் இதற்கு முன்னர் இப்படி நடந்துள்ளதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், எனக்கு எதிராக மிகப்பெரிய உளவியல் போர் தொடுக்கப்படுகின்றது. இந்த உளவியல் போரால் தான் கட்சியிலிருந்து பலர் வெளியேறினார்கள். என்பிபி மீது தமிழ் மக்கள் காதல் கொண்டு வாக்களிக்கவில்லை. எமது கட்சி மீது இருந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் அது. இது தமிழ் மக்கள் நமக்கு வழங்கிய தண்டனையாகும்.
இனியும் திருந்தாவிட்டால் மக்கள் முன்னே செல்ல முடியாது. அதேவேளை ஸ்ரீதரன் யார் என்பது தமிழ் மக்களுக்கு நன்றாக தெரியும். நாட்டை விட்டு ஓடியவன் கிடையாது. பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினர் இங்குதான் உள்ளனர். எனக்கு பதவி முக்கியமல்ல. நாடாளுமன்ற குழுத்தலைவர் பதவிக்காக நான் அடிபடப் போவதில்லை. ஜனநாயக முறையிலேயே பதவிக்கு வந்தேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியானது இனிவரும் காலங்களில் வடக்கில் மீண்டெழ வாய்ப்பில்லை எனவும் அக்கட்சியின் உட்பூசல்கள் அதனை அழிவு பாதையை நோக்கியே இட்டு செல்கின்றன எனவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் வடக்கு மக்கள் தற்போது இனவாத அரசியலை நிராகரித்து தேசிய மக்கள் சக்தியுடன் அணிதிரண்டுள்ளார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை தமிழரசு கட்சிக்குள் நிலவும் சுமந்திரன் ஸ்ரீதரன் இடையிலான அதிகார போட்டி இன்று வீதிக்கு வந்துள்ளது. இவர்களின் தனிப்பட்ட மோதலால் கட்சி பலவீனமடைந்துள்ளது. இதனை புரிந்து கொண்ட வடக்கு மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சிக்கு தகுந்த பாடத்தை புகட்டியுள்ளார்கள். தமிழரசு கட்சியின் வீழ்ச்சி ஏற்கனவே தொடங்கிவிட்டது. நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியினால் நிலைகுலைந்துள்ள சுமந்திரன் தற்போது மீண்டும் இனவாதத்தை கையில் எடுத்து அரசியல் செய்ய முயற்சிக்கின்றார். வடக்கின் அபிவிருத்தி பணிகளை முடக்கும் நோக்குடன் அவர் மக்களை போராட்டங்களுக்கு தூண்டிவிடுகின்றார். ஆனால் வடக்கு மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்லர். வடக்கின் மாற்றத்தை மக்கள் விரும்புகின்றார்கள். அதனால்தான் அவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் பின்னால் இன்று அணிதிரண்டு நிற்கின்றார்கள். எமது ஜனாதிபதி மற்றும் அரசின் மீது வடக்கு மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை நாங்கள் ஒருபோதும் வீணடிக்க மாட்டோம். அவர்களின் நீண்டகால பிரச்சினைகள் அனைத்துக்கும் நமது அரசு நிலையான தீர்வுகளை வழங்கியே தீரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை சங்கமித்தை விகாரைக்கு முன்பாக இன்று காலை கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள 4 பௌத்த பிக்குகள் உள்ளிட்ட 10 பேரையும் பிணையில் விடுதலை செய்ய கோரியே இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. திருகோணமலை டச்பே கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கட்டுமானம் ஒன்றை அமைத்தமை மற்றும் அங்கு புத்த சிலை ஒன்றை நிறுவியமை தொடர்பாக கடந்த மாதம் 14ஆம் தேதி மேற்படி நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதில் 4 பௌத்த பிக்குகள் மற்றும் 6 பொதுமக்கள் அடங்குவர். இவர்கள் தொடர்ந்து விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணை மற்றும் அவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பிணை மனுக்கள் மீதான பரிசீலனை என்பன நாளை நடைபெறவுள்ளன. திருகோணமலை மேல் நீதிமன்றம் மற்றும் நீதவான் நீதிமன்றம் ஆகியவற்றில் இந்த வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. இந்த நிலையில் அவர்களுக்கு சார்பாக நீதி கோரியும் அவர்களை உடனடியாக பிணையில் விடுவிக்க வலியுறுத்தியும் ஆதரவாளர்களால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியவற்றுக்கு இடையிலான கூட்டணி குறித்த பேச்சுக்கள் நேர்மறையான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தற்போது தேர்தல் காலம் இல்லை என்பதனால் இந்த பேச்சுக்களை நிதானமாகவும் ஆழமாகவும் முன்னெடுத்து செல்ல இருதரப்பும் உடன்பட்டுள்ளன. இந்த அரசியல் நகர்வின் முக்கிய கட்டமாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு விரைவில் நடைபெறவுள்ளது. இரு கட்சிகளின் செயற்குழு உறுப்பினர்களையும் உள்ளடக்கிய கூட்டு செயற்குழு ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் எதிர்கால அரசியல் பயணத்துக்கான திட்டங்களை வகுக்க ஆலோசிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மாநாட்டின் போது ஐக்கிய தேசிய கட்சியுடனான இந்த அரசியல் பயணம் குறித்த உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்திக்குள் சில முக்கிய உட்கட்சி மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமென தலைமைத்துவத்திற்கு பலமான அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகின்றது. கட்சியின் முக்கிய பதவிகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி மக்கள் செல்வாக்குகள் இளம் உறுப்பினர்களை நியமிக்க வேண்டுமென சஜித் பிரேமதாசவிடம் கோரப்பட்டுள்ளது. பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார மற்றும் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க ஆகியோருக்கு சிரேஷ்ட உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் கௌரவ பதவிகளை வழங்கிவிட்டு அந்த பொறுப்புகளுக்கு இளம் பிரதிநிதிகளை நியமிக்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இம்தியாஸ் பாக்டீர் மாக்கார் தவிசாளர் பதவியை ஏற்க மறுத்துள்ள நிலையில் வெற்றிடமாக உள்ள அந்த பதவிக்கு உடனடியாக ஒருவரை நியமிக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு இத்தகைய மறுசீரமைப்புகள் இன்றி அமையாதவை என்பது கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்களின் நிலைப்பாடாக உள்ளது. தனியார் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் அடிக்கடி தீர்ந்து விடுவதனால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குவதாக விசனம் வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நகர்ப்பகுதி மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள தனியார் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வார இறுதி நாட்களில் எரிபொருள் விட்டு தீர்ந்து விடுகின்றது. குறிப்பாக இவ்வெரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பெட்ரோல் கையிருப்பு தீர்ந்து விடுவதனால் வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்ப வரும் நுகர்வோர் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். இரவு நேரங்களில் நம்பி பெட்ரோல் நிரப்ப வரும் வாகனங்கள் பெட்ரோல் நிரப்ப முடியாத நிலையில் அலக்களிக்கப்படுகின்றனர்.
வாகன பாவனைக்கு ஏற்ப குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் எரிபொருளை சேமிப்பில் வைப்பதன் மூலம் நுகர்வோரின் சிரமங்களை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த விடயத்தில் உரிய அதிகாரிகள் அக்கறை கொண்டு வாகனங்களுக்கு தொடர்ச்சியாக எரிபொருள் கிடைக்கும் வசதிகளை மேற்கொள்ள வேண்டும் என நுகர்வோர் கோரிக்கை விடுக்கின்றனர். தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சி அதிகாரம் படிப்படியாக கைநழுவி வருவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஏழை மக்களிடமிருந்து வந்த ஒரு தலைவர் என்று மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கை தற்போது வேகமாக சிதைந்து வருவதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் அதுகோரள தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், அரசாங்கத்தின் பிடிதளர்ந்து வருவதை ஜனாதிபதியும் அமைச்சரவையும் தற்போது உணர்ந்துள்ளதாகவும் அதன் வெளிப்பாடாகவே கடந்த வாரத்தில் ஜனாதிபதி உள்ளிட்ட ஆளுந்தரப்பினர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவையும் அதன் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவையும் இலக்கு வைத்து வெறுக்கத்தக்க கருத்துக்களை வெளியிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த தேர்தல்களில் அரசாங்கத்திற்கு ஆதரவளித்த இடதுசாரி சக்திகள் மீண்டும் நாமல் ராஜபக்சவை சுற்றி அணிதிரள்வதைக் கண்டு அரசாங்கம் அச்சமடைந்துள்ளதாக தெரிவித்த அவர், ஹெலிகாப்டர் பயன்பாடு, நாடாளுமன்ற உணவு மற்றும் உத்தியோகபூர்வ இல்லங்கள் குறித்து கடந்த காலத்தில் மக்களிடையே பெரும் வெறுப்பை தூண்டிவிட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று அதே சலுகைகளை தாமும் அனுபவித்து மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக 323 கொள்கலங்கள் காணாமல் போன சம்பவம் மற்றும் நிலக்கரி கொள்வனவில் இடம்பெற்ற பாரிய ஊழல்கள் குறித்து ஜனாதிபதி மௌனம் காப்பதாகவும் ஊழலுக்கு எதிரான கோஷங்கள் இனி இலங்கைக்கு தேவையில்லை என கூறுவது வேடிக்கையானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழியில் 56 நாட்களை கொண்ட 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான உத்தேச பாதேடு நேற்று நீதியமைச்சின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி வழக்கானது யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றின் நீதவான் எஸ் லெனிங்குமார் முன்னிலையில் நேற்றைய தினம் காலை 9 மணியளவில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதன்படி செம்மணி மனித புதைகுழியின் தடயவியல் அகழ்வாய்வு தளம் ஒன்றின் குழியில் நிரம்பியுள்ள வெள்ளநீர் நல்லூர் பிரதேச சபையினுடைய உதவியுடன் அகற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. நல்லூர் பிரதேச சபைக்கு சொந்தமான 3000 லிட்டர் கொள்ளளவுள்ள கழிவுநீர் பவுசர் மற்றும் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் 5000 லிட்டர் கொள்ளளவுள்ள கழிவுநீர் பவுசர் மூலம் குழிக்குள் இருந்த வெள்ளநீர் உறிஞ்சப்பட்டு வெளியேற்றப்பட்டது. மேலும் செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகள் இடம்பெறும் குறித்த பகுதியினை ஒவ்வொரு வாரமும் துப்புரவு செய்யுமாறு நீதவானால் கட்டளை ஒன்றும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்ட வைத்திய அதிகாரி குற்ற புலனாய்வு பிரிவின் ஒரு பிரதிநிதி, பாதிக்கப்பட்டோர் சார்பிலான பிரதிநிதி ஒருவரின் நல்லூர் பிரதேச சபையின் 5 ஊழியர்களும் நீதிமன்ற அனுமதியோடு சமுதாய சீர்திருத்த பகுதியில் இருந்து சில நபர்களையும் இணைத்து குறித்த துப்புரவு பணிகள் இடம்பெறவுள்ளது. செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கானது எதிர்வரும் மார்ச் மாதம் 16ஆம் தேதி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தினால் அழைக்கப்பட உள்ளது. அன்றைய தினம் அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பதற்கான திகதிகள் நிர்ணயிக்கப்பட உள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 1ஆம் கட்ட அகழ்வின் 9 நாட்களும் 2ஆம் கட்ட அகழ்வின் 45 நாட்களும் என மொத்தமாக இதுவரை 54 நாட்கள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருந்தன. இதுவரை செம்மணி மனித புதைகுழியின் தடயவியல் அகழ்வாய்வு தளம் 1 மற்றும் 2 மொத்தமாக 240 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன. அவற்றுள் 239 மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வல்வெட்டித்துறையில் உள்ள தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீட்டினை பார்வையிட வந்த சிங்கள மக்கள் அங்கிருந்த மண்ணை கொண்டு சென்று வணங்கியதாக வல்வெட்டித்துறை நகர சபையின் நகரபிதா MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு இன்று கருத்து வெளியிட்ட அவர், தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீட்டினை பார்வையிட ஆயிரக்கணக்கில் படையெடுத்த மக்களில் பெரும்பான்மையானவர்கள் சிங்கள மக்கள். அவர்கள் அந்த மண்ணை எடுத்து சென்றதனால் ஏற்பட்ட கோபத்தில் அந்த வீட்டை இலங்கை இராணுவம் முற்றாக இடித்து அகற்றி வரும் மணல்தரையாக மாற்றினர். இதன்படி தலைவர் பிரபாகரனின் அடையாளம் முழுமையாக அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவா இலங்கை படையும் அரசாங்கமும் செயல்படுகின்றதா என்ற கேள்வியும் எழுகின்றது. இவ்வாறு மக்களின் கருத்துக்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் உலக தலைவர்கள் பலரின் வீடுகள் நினைவு சின்னங்களாக மாற்றப்பட்டதைப் போல தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீட்டையும் அருங்காட்சியகமாக மாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளோம். எனினும் அதில் கட்டப்படுவதாக கூறப்படும் நூலகத்துக்கு எந்த தடையும் இல்லை. மேலும் அதில் தலைவர் பிரபாகரனின் வீட்டின் மாதிரியையும் அவரின் பெற்றோர்களின் திருவுருவ சிலைகளையும் நிறுவ வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைத்துள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். இந்த பிரதான ஊடக சந்திப்பினுடைய நோக்கம் வல்வெட்டித்துறையிலே தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் சிறு வயதிலே வாழ்ந்த இல்லத்திலே அந்த காணியிலே ஒரு கட்டிடம் கட்டும் சம்பந்தமாக அவருடைய மூத்த சகோதரியார் ஆனால்
திருமதி ஜெகதீஸ்வரி மதியாபரணம் அவர்களுடைய ஒரு அட்டோர்னி தத்துவத்தை பயன்படுத்தி முன்னாள் நகரசபை தலைவர் திரு நானா ஆனந்தராஜ் அவர்கள் ஒரு கட்டட விண்ணப்பத்தை கையளித்திருந்தார். அந்த காணியிலே ஒரு மாடி கட்டிடமாக நூலகத்தை அமைப்பது என்பதுதான் அந்த திட்ட முன்மொழிவு. இந்த சூழ்நிலையிலே பொதுமக்களிடம் பல்வேறு விதமான அபிப்பிராயங்களும் குழப்பங்களும் ஏற்பட்டது தொடர்ந்துதான் இது சம்பந்தமாக சாதாரணமாக ஒரு கட்டண விண்ணப்பத்தை நாங்கள் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு அனுப்பி வைப்போம். நகர அபிவிருத்தி அதிகார சபை UDA urban டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, வீதிக்கு அருகில் இருக்கக்கூடிய இடங்கள் என்றால் அது வீதி அபிவிருத்தி அதிகார சபை, ரோட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அதேபோல் வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு பக்கத்தில் என்றால் வீதி அபிவிருத்தி திணைக்களம், கடற்கரையிலிருந்து 300 மீட்டருக்குள்ளே என்றால் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் போன்றவற்றுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அவை அந்த சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் எடுத்து அதன் பின்னர் நகர அபிவிருத்தி அதிகார சபை உத்தியோகத்தர்கள் கலந்து கொள்கின்ற கூட்டத்திலே நாங்களும் கலந்து கொண்டு இறுதி முடிவு எடுக்கப்படும். எல்லா நிபந்தனைகளும் சரியாக இருந்தால் அதற்கான அனுமதி வழங்கப்படும். இந்த சூழ்நிலை இவ்வாறு ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தால் இந்த விடயத்தை நாங்கள் வல்வெட்டித்துறை நகரசபையினுடைய மாதாந்த கூட்டத்திலே சமர்ப்பித்து உறுப்பினர்களுடைய அபிப்பிராயம் கோரப்பட்டது. அப்பொழுது உறுப்பினர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை கூறி இது தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் வாழ்ந்த இல்லத்தினுடைய அடையாளத்தை அளிக்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கின்ற காரணத்தால் இதை நாங்கள் உடனடியாக அனுமதிக்க முடியாது, சில வேண்டுகோள்களை நிபந்தனைகளை நாங்கள் விதிக்க வேண்டும் என்று சொன்ன அடிப்படையிலே ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்து அவர்களுக்கு ஒரு கடிதம் மூலம் அறிவித்திருக்கிறேன். அந்த கடிதத்தை நான் இப்பொழுது வாசிக்கின்றேன். திருமதி மதியாபரணம் ஜெகதீஸ்வரி, 12வது பிரிவு, BTC கலைஞர் கருணாநிதி நகர், சென்னை 6,78,000, தமிழ்நாடு, இந்தியா. ஊடாக திரு நானா ஆனந்தராஜ், தனியம்பை வெள்ளட்டுத்துறை, அன்புடையீர். தங்களின் கட்டட அனுமதிக்கான விண்ணப்பம் தொடர்பானது. தங்களின் 3/12/2025 கட்டட விண்ணப்பம் சார்பாக குறித்த விண்ணப்பம் தொடர்பாக மக்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்கள் நிலவுவதை தொடர்ந்து நகரசபை சம்பந்தமாக 30/1/2026 மாதாந்த கூட்டத்தில் ஆராய்ந்து ஒரு தீர்மானத்தினை எடுத்துள்ளது. வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் சிறுவயதில் 15 ஆண்டுகள் வசித்த வீட்டில் அடையாளம் மறையக்கூடியது என்பதன் அடிப்படையிலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. உலகத் தலைவர்கள் பலர் வீடுகளில் இன்றும் அருங்காட்சியகமாக பாதுகாப்பு பேணப்பட்டு வருகின்றது. இந்த வீடு அமரர்கள் வேலுப்பிள்ளை தம்பதிகளின் மூத்த மகளாய் உங்களுக்கு சீதனமாக வழங்கும் ஆதனம் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இருந்தாலும் அந்த வீடு இடித்து அழிக்கப்பட்டு இடிபாடுகளும் இராணுவ மாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு காட்டுமராண்டித்தனம் அரங்கேறியது. இவ்வாறு வேலுப்பிள்ளை பிரபாகரன் வசித்த வீட்டின் அடையாளத்தை அழிக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தேவை உள்ளது. இந்த சூழ்நிலையில் இடித்தளிக்கப்பட்ட ஒரு வீட்டின் மாதிரியை காட்சிப்படுத்தி அமரர்கள் வேலுப்பிள்ளை, பார்வதி பிள்ளை ஆகியோரின் உருவச்சிலைகளை நிறுவி எதிர்காலத்தில் ஒரு அருங்காட்சியகமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் எமது பெருவிருப்பம். அதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமானால் நகரசபையிடம் குறித்த காணியை நன்கொடையாகவோ அல்லது நீண்டகால குத்தகைக்கோ அளித்தால்
அந்த வேண்டுகோளை நிறைவேற்றக்கூடியதான செயற்பாடுகளை மேற்கொள்வோம். இது சம்பந்தமாக தங்களது முடிவை நமக்கு 28/2/2026 தேதிக்கு முன்னர் அறிவித்தால் கட்டட விண்ணப்பம் தொடர்பில் முடிவு எடுக்கக்கூடியதாக இருக்கும். நகர சபையில் குறித்த கட்டுமானத்துக்கு தாங்கள் அனுமதி எடுக்கும் உரிமையை நாங்கள் நிராகரிக்கவில்லை என்பதையும் தயவுடன் அறிய தருகின்றேன். MK சிவாஜிலிங்கம், தவிசாளர். பிரதி தகவலுக்காக உள்ளூராட்சி ஆணையாளர், உள்ளூராட்சி திணைக்களம் வடக்கு மாகாணம், 2வது உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலர், யாழ்ப்பாணம் ஆகியவற்றுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. இது சம்பந்தமான ஏனைய பிரதி மாதாந்த கூட்டத்திலே உறுப்பினர்களுக்கு இதனுடைய வழங்கப்படுகின்றது. இதை நாங்கள் இப்பொழுது ஊடகத்துக்கு சந்திப்பிலே இந்த கடிதத்தினுடைய பிரதியை நாங்கள் வெளியிடுகின்றோம். நிச்சயமாக அவர்கள் இதை பாவித்து சரியான செய்தியை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. கொழும்பிலிருந்து சிங்கள, ஆங்கில, தமிழ் ஊடகங்களும் வெளிநாடுகளிலிருந்தும் நூற்றுக்கணக்கானவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிற காரணம், ஒவ்வொருவருக்கும் நாங்கள் விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிற காரணத்தை சொல்ல முடியாத காரணத்தினால்தான் இந்த ஊடக சந்திப்பை நடத்தி இந்த அவர்களுக்கு எழுதிய கடிதத்தினுடைய பிரதியை அதை நாங்கள் இப்பொழுது ஊடகத்துக்கு வெளியிட்டிருக்கோம். என்ற அவர்களும் எங்களுக்கு அளித்த வேண்டுகோள்கள் எல்லாம் ஊடகங்களில் வந்த காலத்தில் நாங்களும் ஊடகத்துக்கு அனுப்பியிருக்கின்றோம். அதை அவர்களும் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம். யாழ்ப்பாணம் மருதனார்மடம் சந்தைக்கு துப்பாக்கிகளுடன் வந்த மர்ம நபர் ஒருவரினால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த நபர் பையொன்றினுள் T56 ரக துப்பாக்கியை வைத்துக்கொண்டு மருதனார்மடம் சந்தைக்கு இன்று காலை 6:03 மணிக்கு வந்துள்ளார். இதன்போது அவரது இடுப்புக்குள்ளும் கைத்துப்பாக்கி போன்ற ஒரு அமைப்பு காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு வருகை தந்த நபர் தனிநபர் ஒருவரது பெயரை விசாரித்துவிட்டு வட்டிக்கு யார் பணம் கொடுக்கிறார்கள் என அங்கு விசாரித்ததாக கூறப்படுகிறது. கையில் கொண்டு வந்த பணிசை சாப்பிட்டு கொண்டு பின்னர் அங்கு பச்சை மிளகாயை வாங்கி கொண்டு சென்ற காட்சி அங்கிருந்த CCTV கருவியில் பதிவாகியுள்ளது. இவ்வாறு வந்தவர் கைகளுக்கு கருப்பு நிற கையுறைகளையும் தலையில் தலைக்கவசத்தையும் அணிந்திருந்ததை CCTV காட்சிகளில் அவதானிக்க முடிந்துள்ளது. குறித்த நபர் அங்கிருந்து சென்றதும் சந்தையில் இருந்தவர்கள் சுன்னாகம் போலீசாருக்கு இதுகுறித்து தகவல் வழங்கியுள்ளனர். சுன்னாகம் போலீசார் இதுகுறித்த விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் மருதனார்மடம் சந்தையில் பச்சை மிளகாய் வாங்க வந்தவர் கொண்டு வந்த துப்பாக்கி போலி துப்பாக்கி என்றும் குறித்த நபரை தாம் கைது செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சுன்னாகம் போலீசாருக்கு வியாபாரிகள் கொடுத்த தகவல் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. மேலும் அவர் சந்தைக்கு கொண்டு சென்ற துப்பாக்கியும் மீட்கப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபர் சந்தைக்கு கொண்டு சென்றது போலி துப்பாக்கி எனவும் அவர் தெல்லிப்பளை பகுதியைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் அடுத்த கட்ட விசாரணையை முன்னெடுத்துள்ளனர்.